தத்துவம் வேற, கிறிஸ்தவம் வேற. கிறிஸ்தவம் என்பது ஒரு தத்துவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது தேவ வல்லமை, மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு சக்தி, வல்லமை. ஆகவே நான் வரும்போது பேசி காமிக்காத, எனக்கு பேச்செல்லாம் வேணாங்கிறாரு. என்னத்தை காமி? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆகவே கர்த்தருக்காக வாழ்கிற, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறன்றதுக்கு ஆதாரத்தை காண்பி. இந்த வல்லமை எப்படி உன்னை மாற்றி இருக்கிறது என்பதை நான் காண வேணுன்றார். செட்டைகளா மாரைத்து காத்திடுவீரே, கடலலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீராளும் தேவா, அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். என் உள்ளமே இளைப்பாறு, வல்லமை நம்பியே, கடலலைகள் சீரும் போது இடுவேனும் ஓடு நான், அனைத்தையும் நீராளும் தேவா, அறிந்து நான் அமர்ந்திருப்பேன், அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். கோவையில் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார். நாள் பிப்ரவரி 22, 23, 24 புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் நடைபெறுகிறது. நேரம் காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை, மாலை 6:45 மணி முதல் 8:45 மணி வரை. இடம் சியோன் தேவசபை, KK புதூர், கோவை 38. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும். 1 Corinthians 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் கிறிஸ்தவம், கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ செய்தி, இப்படியெல்லாம் அதை தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தைகளை போட்டிங்கன்னா கூட பொருந்தும் நல்லா. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் வேறு ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ செய்தி, த கிறிஸ்டியன் மெசேஜ், கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம், இதெல்லாம் தான் குறிக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வேதவசனம் சொல்லும் போதெல்லாம் கிறிஸ்தவம் எப்படிப்பட்டது, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த கிறிஸ்தவ செய்திங்கிறது என்ன, எது கிறிஸ்தவ செய்தி என்கிறதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இயேசு வரும்போதே என்னத்தை பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாராம்? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தாராம். அப்போ அவர் பிரசங்கித்தது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா அது வேற இல்லை, இதே சுவிசேஷம் தான். அதுதான் அப்படி சொல்லியிருக்குது. அப்போ அதை மனதில் வைங்க. தேவனுடைய ராஜ்யம்னா வேற ஒன்றும் இல்லை, கிறிஸ்தவம், கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ செய்தி. இதில் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த வசனம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்குது. பேச்சில் அல்ல பலத்தினால் உண்டாயிருக்கிறது என்று. முதல்ல இந்த கொரிந்து பட்டணத்தை பற்றி ஒரு சில வார்த்தையில் சொல்கிறேன், அதன் பிறகு எப்படி இது பேச்சில் இல்லை பலத்தினால் உண்டாயிருக்கிறது என்பதை சொல்கிறேன். கொரிந்து பட்டணம் ஒரு பிரபலமான பட்டணம். அங்கே பவுல் அப்போஸ்தலன் சென்று ஊழியம் செய்து அங்கே சபையை நிறுவி இருக்கிறார். கிரேக்க உலகத்திலே அது ஒரு தலை சிறந்த பட்டணமாக இருந்தது, பெரிய ஒரு கமர்ஷியல் சென்டர். அது மட்டுமல்ல, தத்துவ ஞானிகள், கிரேக்கர்கள் இந்த தத்துவ ஞானத்தை பெரிய மேன்மைப்படுத்தினார்கள்.
அவங்க எங்கெல்லாம் ஆண்டார்களோ அவளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் அந்த அவளுடைய தத்துவத்தையும் அவளுடைய மொழியையும் பரப்பினார்கள். தத்துவம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப மேன்மையாக நினச்சாங்க. மற்றவங்கள கிரேக்கர்கள் மற்றவங்கள பார்க்கும்போது அவங்களாம் காட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு. ஏன்னா அவங்களாம் அறிவில்லாதவன், நாங்கள் தான் பெரிய அறிவாளிகள், ஏன்னா நாங்கள் தத்துவம் பேசுகிறோம்னு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவங்களுக்கு, ஒரு பெருமை தத்துவத்தை பற்றி. எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இவருடைய தத்துவமும் அவருடைய மொழியும் பரவிட்டு இந்த தத்துவத்தை பேசுகிறதுக்காக பெரிய பெரிய அரங்கங்கள் அமைத்தார்கள். பெரிய ஸ்டேடியம் மாதிரிலாம் கட்டினாங்க, சில இடங்களில் அரங்கங்கள் அமைத்தார்கள், மேடைகள் கட்டினாங்க. இதுக்காக சில பாடஸ்தலங்களை உண்டு பண்ணினார்கள், பாடசாலைகளை உண்டு பண்ணினார்கள். தத்துவத்தை பேசுகிறதுக்காக, டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக, இது தர்க்கம் பண்ணுறதுக்காக, விவாதிக்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஊராகவும் இது இருந்தது. கமர்ஷியல் சென்டர் மட்டும் இல்லை, தத்துவ ஞானத்திலே ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்க. அதுக்காக சில இடங்கள்லாம் இருந்தது. இங்கே அங்கே தான் பவுல் சபையை ஆரம்பித்து அங்கே சபை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபைக்கு தான் இந்த கடிதங்களை எழுதுகிறார். இதை ஏன் எழுதுகிறார்னா, அந்த சபையில் சில பிரச்சனைகள் உருவாகிவிட்ட அந்த பிரச்சனை நிமித்தமாக அவர் எழுதுகிறார். பல பிரச்சனைகள் அங்கே யாரையோ உள்ளே விட்டுருக்காங்க போல இருக்கு. இவர் இல்லாத நேரத்தில் எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒன்று சொல்லி குழப்பி, பிசாசானவன் பாருங்கள் சபையை கெடுக்கணுன்னே வேலை செய்கிறான். ஏன்னா சபையை கெடுத்துட்டா சுவிசேஷம் பரவாது, அது உருப்படாது. இவங்க ஜனங்களை கெடுத்துட்டா அப்புறம் சுவிசேஷம் அங்கே உலகத்தில் பரவ வாய்ப்பு இல்லை. இவங்க அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பிசாசு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், சுவிசேஷம் எங்கேயும் பரவாது, யாரும் இதை நம்பவும் மாட்டாங்க இந்த சுவிசேஷத்தை. இதுதான் பிசுவாசனுடைய குறிக்கோள் பாருங்கள். அதனால தான் கண்ட ஆளுங்களெல்லாம் மேடை ஏற்றி பிரசங்கம் பண்ண சொல்கிறதில்ல. ஒருத்தர் சொல்கிறார் எங்கள் புல்பிட் ஓப்பன் புல்பிட்டுன்னு. ஓப்பன் புல்பிட்னா அது பிசாசனுடைய புல்பிட் ஆகிடும். அப்படி ஓப்பனாக வைக்கிறது இல்லை நம்ம. அங்கே இது ஒரு பெரிய ஒரு பயபக்தியோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம். தேவனுடைய காரியங்களை தெளிவாய் பேச வேண்டிய ஒரு காரியம். இது சும்மா வந்து ஏறிக்கிட்டு என்னத்தையும் ஒன்று பண்ணுற இடம் இல்லை. இது வந்து ரொம்ப மேன்மையான ஒரு காரியம். இது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை பேசுகிற ஒரு இடமாக இருக்கிறது. அது பேசும்போது ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது, உருவாகிறது, ஜனங்கள் திருந்துகிறார்கள், மாறுகிறார்கள், வெற்றி வாழ்க்கை உண்டாகிறது, பல மாற்றங்கள், பாசிட்டிவ் சேஞ்சஸ் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. ஆகவே இது ஜனத்தை கூட்டி வச்சுட்டு என்னத்தையா ஒன்று பேசி ஒரு என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் கிடையாது இது. அதனால தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ரொம்ப சீரியஸான பிஸ்னஸ் இது. அங்கே யாரோ வந்து உள்ளே போட்டு குழப்பி கடைசியில் அவங்களுக்குள்ள பல பிரிவினைகள், பல தர்க்கங்கள், பல விதமான காரியங்கள் அங்கே உண்டாயிடுச்சு பாருங்கள். சபைக்குள்ளே உண்டாயிடுச்சு சில பிரச்சனைகள். அதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, பவுல் அப்போஸ்தலனை பற்றியே சிலர் குறை பேசியிருக்கிறாங்க. யாரோ குறை பேசி இவர் மத்தியில் ஒரு குறையை உண்டாக்கிட்டாங்க. அவரை பற்றி ஒரு குறை என்னன்னா, ஹீ இஸ் வெரி வீக் இன் அப்பியரன்ஸ். அதாவது பார்க்குறதுக்கு அவர் ஒன்றும் பிரமாதமாக இல்லையே. பார்க்குறதுக்கு பிரமாதமாக இல்லைன்னா சிலர் என்ன சொல்லிட்டாங்க, அதை வாசித்துட்டு பவுல் பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உண்டாக்கி விட்டாங்க. அப்படி சொல்கிறதா நினைக்கல நான். தோற்றம், அவருடைய தோற்றம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இல்லைன்றதுனால அப்படி சொல்கிறாங்க. பட் உண்மையிலே என்னென்னா, தோற்றம்னு சொன்னால் அவருடைய தோரணை, அதாவது இந்த காலத்தில் இருக்கிறது போல் இந்த தர்க்க ஞானிகள் இப்படி ஜனங்க முன்னால் தோன்றி பேசுகிறவர்கள்லாம் அவங்களுக்குன்னு சில உடைகள், சில விதமான காரியங்களெல்லாம் வச்சுருந்தாங்க தங்களை பெருசாக இது பண்ணுறதுக்காக. அப்படி இவர் காட்சி அளிக்கல போல இருக்குது. ஆகவே இவர் பார்க்குறதுக்கு அப்படியெல்லாம் இல்லையே, இந்த மாதிரி வஸ்திரம் போட்டலையே, இப்படி பண்ணலையே, அப்படி பண்ணலையேன்னு ஒரு வேளை அப்படி இருந்திருக்கலாம். அவருடைய தோற்றத்தை குறை சொன்னாங்க. ரெண்டாவது அவருடைய மெசேஜ், அவருடைய செய்தியில் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி. ஏன் அவருடைய செய்தியில் அதிருப்தின்னு சொன்னால், அவங்க வந்து தர்க்க ஞானத்தை கேட்டிருக்காங்க, நிறையா தர்க்கம் பண்ணுறதை கேட்டிருக்காங்க. யாராவது நின்றுக்கிட்டு அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, பலவிதமான கருத்துக்களை எடுத்து பேசி அதெல்லாம் பொய்ன்னு காமிச்சு தாங்க பேசுகிறது எப்படி மெய்ன்றதை காண்பிப்பாங்க, லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்லாம் கொடுப்பாங்க. இவர் வந்து வெறும் கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுறார், அறிவிக்கிறார், அறிவிப்பாளர் மாதிரி வர்றார். பிரசங்கம்னா அதுதான், அறிவிப்பாளர் மாதிரி வர்றாரு, அறிவிக்கிறார். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப சீப்பாக தெரியுது. பெரிய தர்க்க ஞானிகள் பிரசங்கம், அது இப்போ தத்துவ ஞானிகள் பிரசங்கம் பண்ணுற மாதிரி இல்லையே, இது அவங்க பேசுகிற மாதிரி இல்லையே, அந்த மாதிரி இல்லையே. அவங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஃபிலாசபர்ஸ் தான் தெரியுமே உங்களுக்கு. அவங்க
கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கைனா என்ன, கடவுள்னா என்ன, உலகம்னா என்ன, மரணம்னா என்ன, மரணத்துக்கு பிறகு என்ன, இப்படி இதெல்லாம் பற்றியெல்லாம் பல விதமான விவாதங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஃபிலாசபர்னா என்ன, தத்துவ ஞானின்னா என்ன, பட்ட பகல்லையே பசுமாடு கண்ணுக்கு தெரியல, படு இருட்டில் எப்படி எரும மாடு தெரியும்? அப்போ படு இருட்டில் எரும மாடு தேடுறது போல் ஆளுகள் அப்படி தான் சுற்றி சுற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசி பேசி முடிஞ்ச கடைசியில் ஒன்றும் விளங்காது, அதில் ஒன்றும் ஒப்பேறாது, அதில் ஒன்றும் முடிவு ஒன்றும் இருக்காது. எல்லாத்தையும் பேசி பெரிய கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதில் ஒன்றும் விஷயம் இருக்காது. இது இப்படி கேட்டு கேட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு. பாருங்கள், இந்த தத்துவ ஞானத்தை கேட்குறவங்களுக்குலாம் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. இவர் அவங்கள ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பேசலை பாருங்கள். இவர் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி பேசாமல் சத்தியத்தை பேசுகிறாரு. அதனால் இவங்களுக்கு அது பெருசாக தோணலை. இவங்க ஒரு மாதிரி லௌகீக ஜனங்கள், ஒரு மாதிரி உலக பிரகாரமான ஜனங்கள். அவங்க தே கம் டு பி என்டர்டெயின்டு. அவங்களுக்கு யாராவது முன்னால் நின்றுட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்கள என்டர்டெயின் பண்ணணும். இப்படிப்பட்ட சத்தியத்தை எடுத்து பேசினா அவளை பாராட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தன்மை அவள்கிட்ட இல்லை பாருங்கள். ரொம்ப காணலாக இருக்கிறாங்க, ரொம்ப உலக பிரகாரமானவர்களாக இருக்கிறதுனால இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் சில இடங்களில் சபைகளில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சத்தியம் அவங்களுக்கு பெருசாக தெரியல, ஏதோ ஜாலியாக ஏதாவது சொல்லிவிட்டு அப்படியே நேரத்தை கடத்திட்டு போகிறது தான் அவங்களுக்கு. இது சப்ஸ்டன்ஸ் எதுவும் இருக்காது அவங்களுக்கு. 4 பேர் இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, வாரம் எங்கள் பிரசங்க யாரே தாங்க ஒரே போருங்க. நான் நினைக்கிறேன் வாரம் புது ஆளை விடணும், பல இடங்கள்லேருந்து கொண்டாடணும். சில பிரசங்க யாரும் அது கன்வின்ஸ் ஆகிட்டாங்க, நம்ம போரு, நம்ம பேசாமல் வேறு யாரையாவது கூப்பிட்டுடலாம் அப்படின்னு. சத்தியத்தை கேட்போன்ற அந்த குணம் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரு ஆவிக்குரிய தன்மை கிடையாது, ரொம்ப காணலாக இருக்கிறாங்க, ஒரு உலக பிரகாரமானவர்களாக இருக்கிறதுனால வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான் விரும்புகிறாங்களே ஒழிய சத்தியத்தை கேட்கணும். இந்த சத்தியம் என்ன மாற்றும், இதில் உண்மை இருக்குது, இது ஜீவனாக இருக்குது, இந்த வார்த்தை எனக்கு ஜீவன் அளிக்குதுன்றது அந்த மாதிரி ஒரு அவுட்லுக் கிடையாது அவங்களுக்கு. ஆகவே இவர் பேசுகிறத பற்றி ஒரு குறை, இவர் எப்படி பேசுகிறாருன்றதை பற்றி ஒரு குறையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, சிலர்லாம் எப்படி பேசுகிறாங்களாம், ரொம்ப பெருமையோடு பேசிக்கிறாங்களாம். நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், பெரிய தர்க்கத்திலலாம் பெரிய ஃபிலாசபி லாஜிக்லலாம் பெரிய ஆளுங்க, அதனால தான் நம்மகிட்ட வர்றதுக்கு அவர் பயப்படுறாரு. பவுல் அப்போஸ்தலன் இங்கெல்லாம் வரமாட்டார், ஏன்னா அவர் பயப்படுறாரு பாருங்கள் நம்மகிட்ட வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா சொல்லுது பாருங்கள் 18ஆம் வசனத்தில், நான் உங்களிடத்தில் வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். வருகிறதில்லை என்று இருமாப்படைந்திருக்கிறார்கள்னா அது குறித்து ஒரு பெருமை, நம்மகிட்டலாம் வரமாட்டார், நம்மளாம் பெரிய ஆளுங்க, அவர் ஒன்றும் லாய்க்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதுக்கு சொல்கிறாரு, ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் 19, நான் சீக்கிரமாய் உங்களிடத்தில் வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். வர்றேன்றார். நான் பயந்துட்டு இருக்கேன்னு நினைக்காத, நீ ஏதோ பெரிய ஆளுன்றதுனால உன்னை பார்க்காம நான் தப்பிச்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்காத. நான் வர்றேன், வரும்போது உன்னுடைய அலங்கார பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், பலத்தை நான் பார்க்கணும். நீ உன் தர்க்கம், இது உன் லாஜிக்கு, உன் ஃபிலாசபி எல்லாம் என்கிட்ட பேசாது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த சுவிசேஷம் உன்னை மாற்றி இருக்கிறதா, பலம், இந்த சுவிசேஷத்தில் என்ன வல்லமை இருக்குது, உன்னை அதை மாற்றி இருக்குதா, உன் ஜீவியத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா, என்ன ஏற்பட்டிருக்குன்னு பேச்சை அல்ல பலத்தை நான் காண விரும்புகிறேன். வரும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறேங்கிறார். என்ன டெஸ்ட்டு? உனக்குள்ளே என்ன நடந்திருக்குது, சும்மா கதை பேசிகிட்டு இருக்கிறியான்றார். சும்மா பெரிய அழகான கிரேக்கர்கள், அந்த தர்க்க ஞானிகள், தத்துவ ஞானிகள்லாம் அழகான அலங்காரமான பேச்சு பாருங்கள், ரொம்ப ஃப்ளவரி ஸ்பீச்சு, அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்குன்னு படிச்சுட்டு ஸ்கூல் ஆஃப் ரெட்டோரிக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்களாம் அந்த காலத்தில். பேச்சுக்குன்னே, பேச்சு திறமையை வளர்க்குறதுக்குன்னே பாடசாலைகள், பேச்சே பெருசாக பெரிய படிப்பாக அதுலேயே டிகிரி வாங்குறது, அந்த மாதிரி படிப்புகள், பேச்சு எப்படி பேசுகிறதுன்னு. அதில் பேச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இதை எழுதி கண்ணாடி முன்னால் நின்று ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி சொல்கிறதுன்னு அதை மனப்பாடம் பண்ணி அப்படியெல்லாம் பேசுவாங்களாம், ரொம்ப அழகான அலங்கார வார்த்தைகளால். அவர் சொல்கிறார், நான் வர்றேன் டெஸ்ட்டு, நீ உன் ஃப்ளவரி ஸ்பீச் எனக்கு கொடுக்காத, ஏன்னா சுவிசேஷம் பேச்சல்ல, இது சுவிசேஷம் என்கிறது, தேவனுடைய ராஜ்யம் என்கிறது பேச்சிலே அல்ல,
அது எதில் இருக்குது? பலத்தில் இருக்கிறது. பேச்செல்லாம் வச்சுக்காத என்கிட்டங்கிறாரு. நான் வந்தேன்னா என்னத்தை காமிக்கணும்? இந்த சுவிசேஷம் எப்பேற்பட்ட வல்லமையை உனக்குள்ள கொண்டு வந்து எப்படி உன்னை மாற்றி இருக்கிறது, உன் ஜீவியம் எப்படி மாற்றி இருக்கிறது, அதுக்கான ஆதாரத்தை என்கிட்ட காமியும். அலங்கார பேச்செல்லாம் என்கிட்ட செல்லாதுங்கிறார். சரியான இது கொடுக்குறார். அவர் சொல்கிறார், நான் வர்றேன், இருமாப்படைந்தவர்களுடைய பேச்சை அல்ல அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற கிறிஸ்தவம் என்கிறது அலங்கார பேச்சில் இருக்குதுன்னு, நீ நினைக்கிற கிறிஸ்தவம் என்கிறது அழகா தர்க்கம் பண்ணுறதுல இருக்கிறது, ஒரு தத்துவ ஞானம் மாதிரி நினைக்கிற. கிறிஸ்தவம் என்கிறது ஏதோ பிளேட்டோ அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறது நினைக்கிற. கிறிஸ்தவம் வேற, அது வேற. தத்துவம் வேற, கிறிஸ்தவம் வேற. கிறிஸ்தவம் என்பது ஒரு தத்துவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது தேவ வல்லமை, மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு சக்தி, வல்லமை. ஆகவே நான் வரும்போது பேசி காமிக்காத, எனக்கு பேச்செல்லாம் வேணாங்கிறாரு. என்னத்தை காமி? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆகவே கர்த்தருக்காக வாழ்கிற, இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறன்றதுக்கு ஆதாரத்தை காண்பி. இந்த வல்லமை எப்படி உன்னை மாற்றி இருக்கிறது என்பதை நான் காண வேணுன்றார். இருக்கீங்களா? அப்போ கிறிஸ்தவத்தை பற்றி தெளிவாக இருக்கிறார், கிறிஸ்தவ செய்தியை பற்றி தெளிவாக இருக்கிறார் பவுல். இது தத்துவ ஞானம் அல்ல, இது அப்படிப்பட்ட ஒரு அறிவுக்கு அடுத்த காரியம் அல்ல. இது தேவ பலன், இது மனுஷரை மாற்றுகிற ஒரு சக்தி. இது எந்த மனுஷனையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி. யாருமே மாற்ற முடியாதுங்கிற மனுஷனை எடுத்து இது மாற்றக்கூடிய சக்தி. பவுல் அப்போஸ்தலனை பாருங்க, கிறிஸ்தவர்களை தேடி அலைஞ்சு பிடிச்சி கொலை செஞ்சு உள்ள தள்ளிட்டு இருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கர கொடூர வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரை மாற்றி அவரே பெரிய பிரசங்கியாராக்கிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை, கொலைக்கெல்லாம் துணை போன ஆளை, இதுக்கு ஆர்டர் வாங்கி கிறிஸ்தவர்களெல்லாம் கைது செய்து இவர்களெல்லாம் விசாரணை கொண்டாடணும், இவர்களை பிடிச்சி உள்ள தள்ளணுன்ற அந்த மாதிரி ஊராக திரிஞ்சிக்கிட்டு இருந்த ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் திடீர்னு கிறிஸ்தவனா மாதிரி இந்த கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளத்தில் அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். நல்லா சொல்றாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான தேவ பலமாயிருக்கிறது. அந்த பலத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன்றாரு. கிறிஸ்டியானிட்டினா என்னன்னு உண்மையாகவே அவர் அனுபவிச்சிருக்கிறார், ருசி பார்த்திருக்கிறார். கிறிஸ்தவங்கிறது வெறும் பேச்சு இல்லை, இது மனுஷனை, பொல்லாத மனுஷனை அப்படியே மாற்றி ஒரு பரிசுத்தமான மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு சக்தி, இது ஒரு வல்லமை இது என்பதை அறிந்து ருசி பார்த்து நல்லா புரிஞ்சு வச்சுட்டு தான் பேசுறாரு. கிறிஸ்தவத்தை பற்றி தப்பா நினைச்சுக்காது. நீ நினைச்சிட்டு இருக்க தர்க்கம்னு, அது தத்துவ ஞானம்னு, அது கிடையாது. கிறிஸ்தவம் என்கிறது இது பேச்சில் அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறார். சரி, 2 பாயிண்ட் தான், பேச்சில் அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. முதல்ல பேச்சில் அல்ல என்பதை முதல்ல பார்ப்போம், அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். பேச்சிலே அல்ல என்றால் என்ன? தேவனுடைய ராஜ்யம் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவம் என்பது அல்லது கிறிஸ்தவ செய்தி என்பது வெறும் ஒரு, இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட். ஏதோ மற்ற தத்துவங்களை நாம் கவனிப்பது போல, ஊரில் 10 தத்துவம் இருக்குது, 10 விதமான மார்க்கம் இருக்குது, இது இருக்குது, அவங்க எதை சொல்கிறாங்க, இவங்க எதை போதிக்கிறாங்க, இன்னும் அதை போதிக்கிறாங்களா, அப்போ நீங்கள் எதைங்க போதிக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் இருக்கிற எல்லா வழிகள், வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் போதிக்கிறாங்க பாருங்கள். அதில் இது ஒன்று அப்படிங்கிற ஒரு அப்ரோச் நிறைய பேருக்கு. பவுல் சொல்கிறார், அப்படி கிடையாது. இப்போ வேத வசனத்துக்கு வரும்போது அல்லது சுவிசேஷத்துக்கு வரும்போது அதை அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறாரு. கிறிஸ்தவ செய்தி என்கிறது ஏதோ நான் அந்த தத்துவத்தை கேட்டிருக்கேன், இந்த தத்துவத்தை கேட்டிருக்கேன், அவரை கேட்டேன், இவரை கேட்டேன், இப்போ உங்களை கேட்கலாங்கன்னு வந்திருக்குங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற இது கிறிஸ்தவம் கிடையாது. ஒருத்தர் சொல்கிறார், ஒருத்தர் எழுதியிருக்காங்க பேப்பரில், அன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன், யாரையோ ஒருத்தரை பற்றி எழுதும்போது சொல்லியிருக்குது, அவர் கூட ஒரு கிறிஸ்தவர் மாதிரி தான். எப்படி கிறிஸ்தவர் மாதிரி சொல்கிறார்? அவர் பைபிளை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவருக்கு. பைபிளில் இருக்க சில காரியங்கள்லாம் வாசிச்சுட்டு என்கிட்டலாம் பேசுவார். அவர் ஆக்சுவலாக கிறிஸ்டியன் இல்லை, ஆனால் கிறிஸ்தவர் மாதிரி தான். இது என்ன புது புது டெஃபினிஷனாக இருக்குது? அதாவது கிறிஸ்தவர்னா என்னங்கிறத பற்றி ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். என்ன நினைக்கிறாங்க,
என்னைக்காவது ஒரு நாள் பைபிள் எடுத்து 2 வார்த்தையை எடுத்துகிட்டு அது பேசிட்டு அது ரொம்ப அது மேலே எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, இது அருமையாக இருக்குதுன்னா அவரும் ஒரு நல்ல கிறிஸ்டியன் தான். அவர் பேர் தாங்க அப்படியே, நான் நல்ல கிறிஸ்டியன் தான் அவர். இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, அவருக்கும் ஒரு திருப்தி உண்டாகும், நம்மளுக்கு ரொம்ப ப்ளீஸிங்காக பேசுன மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை இல்லை. கிறிஸ்தவம்னா என்னங்கிறத தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் சொல்கிறதுல அதைத்தான் செய்கிறார் பாருங்க. இது மற்ற தத்துவங்களைப் போல் அல்ல, எல்லா தத்துவத்தை போல் இது அணுகக்கூடாது. எல்லா தத்துவங்களும் வாழ்க்கைனா என்ன, ஆண்டவர்னா என்ன, உலகம்னா என்ன, மரணம்னா என்ன, மரணத்துக்கு பிறகு என்ன, இதை பற்றிலாம் போதிக்கிறாங்க பாருங்கள். அதனால் சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவம் அப்படி தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்க கேட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். கனடா தேசத்தில் ஒரு முறை ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் ஒன்று போட்டாங்க. அதில் என்னென்னா 7 வித்தியாசமான தத்துவங்களை எடுத்து, மத தத்துவங்களை எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணாங்க பாருங்கள். அதில் ஒரு பாயிண்ட்டு ஒரு நாள் எடுத்தாங்க. அதாவது கடவுள்னா யார், நீங்கள் என்ன நம்புறீங்க, நீங்கள் என்ன 7 பேரை குறைச்சிட்டு கேட்டாங்க. அந்தந்த இதனுடைய பிரதிநிதிகளை வச்சுக்கிட்டு கேட்குறாங்க, கடவுள்னா நீங்கள் உங்கள் இதில் என்ன சொல்கிறீங்க, அடுத்தவர் இதில் என்ன சொல்கிறாங்க, இவருடைய இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் மனுஷன்னா என்ன அப்படின்னு அவங்க 7 பேரும் கருத்து சொல்கிறாங்க. அப்புறம் ரட்சிப்புனா என்ன அதை சொல்கிறாங்க, பாவம்னா என்ன, மோட்சம்னா என்ன, நரகம்னா என்ன, மரணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, இது எல்லாத்துக்கும் இந்த 7 பேர் விளக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாரும் கேட்டால் சரி 7 கேட்டேங்க நான் அப்படின்னு போகிறாங்க. நிறைய பேர் இதுக்கு சில நேரத்தில் இது எல்லாம் கேட்டு இதில் ஒரு வேளை இன்வால்வ்டாக இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் நினைக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுது கிறிஸ்தவம் என்கிறது அது அல்ல, அப்படி அல்ல. எல்லா தத்துவத்தையும் அணுகிற மாதிரி இதை அணுக முடியாது. இது ஏதோ ஒரு தத்துவ ஞானம் அல்ல, இது தேவ வல்லமை. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசீர் பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம். பெலத்தின் மேல் பெலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லாரும் பெலத்தின் மேல் பெலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பெலத்தின் மேல் பெலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம்
எல்லாரும் பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, என் வாழ்வு பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. திரள் கூட்டம் சீயோனிலே நோக்கி வந்திடும் காலம் இதே. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இதே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் எல்லாரும் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல்